வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உணவு அது பேசுறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காங்க. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்து வந்திருக்காங்க. நீ வந்து இன்டர்நேஷனல் ஷோ ஆச்சு, ஒரு சைனீஸ் கூட வந்திருக்காங்க. வெல்கம் டு இந்தியா, வெல்கம் டு விஜய் டிவி. மட்டன் குஸ்காவா கைட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. உணவை ரசிச்சு விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள், அது குறித்து எழுதுகிறவங்க, அது வீடியோவா பிரசன்ட் பண்றவங்க, தேடி தேடி உணவை சாப்பிடுறவங்க, இவங்க அந்த பக்கம் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ்ல, ஒரு முழு சாப்பாட்டுல ஒரு வினோதமான ஒரு ஐட்டம் நான் பார்த்தேங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. கேரளா மீல்ஸில் சத்யா சாப்பாட்டில் பார்த்தேன். அதாவது பைனாப்பிள் பச்சடின்னு, அதில் பைனாப்பிள் இருந்தது, பிளாக் கலரில் ரவுண்டாக ஒன்று இருந்தது, அது பார்த்தா கிரேப்ஸ். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. உடுப்பி போகும்போது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் சாம்பார் வந்து செம ஷாக்கிங் இருந்தது. பெருசா பீஸ் வந்து கர்நாடகா ஸ்டைல்ல ஸ்வீட்னஸ் வரும்ல, வெள்ளமே வருது உடுப்பி ஸ்டைல்ல. காய்கறி வந்து விழுந்த சாம்பார்ல இருந்து முழுசா ஒரு வெள்ளமே விழும் இந்த மாதிரி. கேரளாவில் என் ஒய்ஃபோட வீட்டில் வந்து இது பொண்ணு பார்க்குற அன்றைக்கி நடந்தது சார். இது வீட்டில் எங்கள் சித்தப்பா எல்லாமே ஃபேமிலியாக போனோம். சனிக்கிழமை அது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அன்றைக்கி வெண்டைக்காய் குழம்புன்னு நினச்சோம் சார். ஆனால் அது வந்து எறா தலை குழம்பு சார். எறா தலையெல்லாம் கிள்ளியில் போட்டுருவாங்க. இல்லை சார், அந்த எறா தலையிலேயே வந்து குழம்பு, அந்த எறா தலை ஃப்ரையும் பண்ணுவாங்க, தவா ஃப்ரை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெங்களூர்ல இருந்து சிக்மங்களூர் போற வழியில ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பொரியல் தான் வச்சாங்க. நான் ரெட் கலர்ல இருந்தது, ஆனியன்லாம் தூரி இருந்தது. ஆப்வியஸா அது பீட்ரூட் பொரியல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். நான் கேட்கும்போது பீட்ரூட் இன்னொரு வாட்டி நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஸ்வீட்டா இருந்தது. அப்புறம் தேடி பார்க்கும்போது அது வந்து பாகற்காயின்னு தெரியுது. பாகற்காயை என் வாழ்நாள நான் ஸ்வீட்டா சாப்பிட்டது அதுல தெரியவே இல்லை. ஆனா எப்படி ஸ்வீட் வருதுல? அதுதானா எனக்கு ஆச்சரியமே. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். சாம்பார்ல வெள்ளை போய் சொல்லிட்டாங்களா? எனக்கு நம்பவே முடியல. இல்லனா அது அப்படியே அது பீட்ரூட்ல ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும்ல, அதுவா அதோட என்ன கலந்தாங்க எதுவுமே தெரியல. பாகற்காய் தான் சொல்றாங்க, அது தெரியுது. ஆனா ஸ்வீட் சஸ்பென்ஸ் ஓடியே சார். புவனேஸ்வரில் ஒடியா மீல்ஸில் வந்து பார்க்கலான்னு ஒன்று வச்சுருந்தாங்க சார். அது சூப்பர் நினச்சி நான் வாட்டி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதில் 14 வெரைட்டி. என்ன நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசிக்கு அது பழைய சாதமா? அதுக்கு ஒரு திருவிழா வேற நடத்துறாங்க மார்ச் 20ஆம் தேதி. பழைய சாதத்துல 14 வெரைட்டியா? ஆமாங்க சார். பில்லு 950 ரூபா போட்டாங்க சார். இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ராஜஸ்தானி தாலி சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பொதுவாக சைட் டிஷ் நிறையா வைப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம டால் வச்சுருந்தாங்க. ஸோ சப்பாத்தியும் இருந்துச்சு. சப்பாத்திக்கு தான் நம்ம டால் நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் தவறான விஷயம். அவங்க வந்து சர்வ் பண்ணுற சொன்னால் சார் இதுக்கு இல்லை, பக்கத்தில் போண்டா மாதிரி ஒன்று இருக்கும், போண்டாக்கு தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு அந்த போண்டா உடச்சு அதில் கொஞ்சம் சூர்மா மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஸ்வீட் பவுடர். ஸோ அந்த பவுடரை போட்டு அதில் டால் ஊற்றி சாப்பிட்டது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னங்க இது? சொல்லுங்க என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். இப்ப தமிழ்நாட்டுடைய உணவுல வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கோர் வந்து புளிப்பு தான் அதோடைய கோர் டேஸ்ட். அது மாதிரி உங்க ஃபுட்ல எது கோர் டேஸ்ட்? महाराष्ट्र का मेन फूड इज लाइक millets and sprouts. மராட்டி உணவுடைய அடிப்படையில் வந்து கோர்ல வந்து மில்லட்ஸ் இருக்குது. ராஜஸ்தான்ல தம்பி, ராஜஸ்தான் ஃபுட்டுடைய கோர் என்ன? கீதா சார். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. Which Indian dish you like the most? அவியல். What a Kerala girl today. Why you like avial? Some like Chinese. கொஞ்சம் சைனீஸ் மாதிரி இருக்கு. So nice of you to give me a book color this. Excuse me. Yeah. 8 புள்ளி கோலம் புக் இருக்கா? Local party. நமக்கு actually lunch time ஆச்சு. நமக்கு actually every morning 7:38. பிரேக்ஃபாஸ்ட் தான 7 to 8. பிரேக்ஃபாஸ்ட் கல்ச்சர் இல்லவே இல்ல. காலைல மார்னிங் தான் அததான் லஞ்ச். அப்புறம் அடுத்து எப்ப சாப்பிடுவீங்க? 5 மணி. ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற. இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். இவங்களுடைய ரெகுலர் ஃபுட் பேட்டர்ன் என்ன? காலையில என்ன சாப்பிடுவாங்க, மதியம் என்ன, நைட் என்ன? மார்னிங் சாப்பிட்டு தான் லஞ்சே அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் கிடையாது. டின்னர் பாத்தீங்கன்னா ஒரு 5:30 போல முடிச்சிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா 4:30 இருந்துடும் சார். ஆக்சுவலி 8 மணிக்கு படுத்துவாங்க. 8 மணி இல்ல, நான் ஒரு சில பேர் வந்து 6 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு பார்த்திருக்கேன். என்ன அது ஆச்சரியமா இருக்கு. நீங்க எந்த ஸ்டேட்? மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ் பீகார் உணவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா சாப்பிட்றதுலே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய. இப்ப இந்த சாப்பாடை பரிமாறி இருக்கிறதோட இந்த கேரளா சட்டி சோறும் ரெடி ஆகி வந்திருக்கான். அதையும் கூட அப்படியே வச்சோம். பாலடை, அடப்பிரதமன், எலசேரியா, தலசேரி தெரியும், எலசேரி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சம்மந்தி மட்டை அறிவா இதுதான் ப்ரானோட தலை ஃப்ரை. ஓ தம்பி, நீங்க சொன்னீங்களா? அது அவரே ஹஸ்பண்ட் தான். சேச்சி என்ன டேஸ்ட்? இனி எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா. கர்நாடகா ஆந்திரா பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டுமே வந்து முற்றிலும் மாறுபட்ட வேற உணவு வகைகள். கர்நாடகா வந்து தமிழோட டெரிவேட்டிவ் ஃபுட்னு சொல்லலாம். மாசா கெத்தா. ஆந்திராவோட ஸ்பைசஸ் வந்து நீங்க கர்நாடகா ஃபுட்ல வந்து நீங்க பார்க்கவே முடியாது. ஆந்திராவோட கோர் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது முழுக்க வந்து ஒரு வெட் ரைஸ் கல்டிவேஷன் டெரைன்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். பருப்பு பொடியுமே வந்து நாம இப்போ வந்து ஆந்திரா மீல்ஸ்னு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பருப்பு பொடி பின்னாடி சாம்பார் பின்னாடி பருப்பு குழம்பு இதெல்லாம் ஒன்றும் மிக்ஸ் பண்றோம். ஆக்சுவலா பருப்பு பொடி
பருப்பு குழம்புடைய ரீப்ளேஸ்மெண்ட். அந்த பருப்பு படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆக்சுவலா அங்க வந்து ஒரு டெம்பரரியா ஒரு குழம்பு உருவாக்குறீங்க. ஓகே ஓகே. எல்லா சொல்லி முடிச்சு விட்டியாடா சொல்லி காட்டடா நன்றி. ஆக்சுவலா ஒண்ணு எனக்கு இப்ப ரீசெண்டா என்ன தோணுதுன்னா, போற ஊர்ல முன்னால சாப்பிடுவோம், இப்பெல்லாம் ஊருக்கு போறதே சாப்பிடுறது தான் போடுது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா வாய மூடுறா. நன்றி நன்றி நன்றி.